எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது அவரது குடும்பத்தினர் பயன்பெறும் வகையில் அரசாணை வெளியிட்டதாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட அரசாணையை ரத்து செய்ய கோரி சேலத்தைச் சேர்ந்த செல்வம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது அவரது குடும்பத்தினர் பயன்பெறும் வகையில் அரசாணை வெளியிடப்பட்டதாகவும், காவிரியிலிருந்து நீர் எடுக்க எடப்பாடி குடும்பத்தினர் அதிக குதிரை திறன் கொண்ட மோட்டார்களை பயன்படுத்தியதாகவும் சேலத்தைச் சேர்ந்த செல்வம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கின் விவரங்கள் என்ன? சேலம் மாவட்டம் நெடுங்குளம் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் காவிரியிலிருந்து விவசாயத்துக்கு தண்ணீர் எடுக்க ஏதுவாக அந்த நெடுங்குளம் நீரேற்று பாசன கூட்டுறவு சங்கம் என்ற ஒரு சங்கம் துவக்கப்பட்டு அது செயல்பட்டு வருகிறது. இந்த மேட்டூர் இடதுகரை பாசன கால்வாய் ஆயக்கட்டுதாரர்களான முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது குடும்பத்தினர் 18 பேர் அந்த சங்கத்தில் உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அவரது நண்பர்களும் எடப்பாடி பழனிசாமியோட நண்பர்களும் அதில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அப்போது அதிமுக ஆட்சியில தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து கூடுதல் குதிரை திறன் கொண்ட மின் மோட்டார்களை பயன்படுத்த அனுமதி வழங்கி கடந்த 2020ஆம் ஆண்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டதாகவும், இந்த அரசாணையை தான் ரத்து செய்ய கோரி அந்த சேலம் வெள்ளாளப்பாளையத்தைச் சேர்ந்த செல்வம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அந்த மனுவில் அவர் என்ன தெரிவித்திருக்கிறார் என்றால், சங்கத்தில் சேர்க்கப்பட்ட முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது குடும்பத்தினர் 5 குதிரை திறன் கொண்ட மின் மோட்டார்களை பயன்படுத்த முடியுமே தவிர 27 குதிரை திறன் கொண்ட மின் மோட்டார்களை பயன்படுத்த சட்டவிரோதமாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அப்போது ஆட்சியில் இருக்கும்போது அதிகார துஷ்பிரயோகம் செய்து இந்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் எவ்வளவு தண்ணீர் காவிரியிலிருந்து எடுக்கப்படுகிறது என்பதை அளவிட எந்த ஒரு மீட்டர் இல்லாமல் தொடர்ச்சியாக தண்ணீருக்கு எடுக்கப்படுவதாகவும், இது சம்பந்தமாக 2023ஆம் ஆண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார். அந்த நெடுங்குளம் நீரேற்று பாசன கூட்டுறவு சங்கத்தில் காவிரியிலிருந்து தண்ணீர் எடுப்பதை மீட்டர் பொருத்தி கண்காணிக்க வேண்டும், அதை முறைப்படுத்த வேண்டும் என்றும் அந்த மனுவில் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த அரசு, அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பிறப்பிக்கப்பட்ட அதிமுக ஆட்சியில் பிறப்பிக்கப்பட்ட அந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வர இருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.